hello, welcome back to KL to TN Foods. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Mirchi Flakes chicken தான் பார்க்க போறோம். So நான் thumbnailல சொன்ன மாதிரி no ginger garlic paste, no masala spices, no more flavor masalas. So கொஞ்சம் few ingredients வச்சிட்டு சூப்பரான ரெசிபி, அதுவும் chicken ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்த்தலாம். குயிக்கா மேக்கிங் வீடியோ போயிட்டு வந்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான் மஞ்சத்தூள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ 250 கிராம் சிக்கனுக்கு வந்துட்டு 200 கிராம் வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ காரம் கம்மியாக வேணும்னு அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சின்ன வெங்காயம் நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட சிக்கனையும் வந்துட்டு பயங்கர ஃப்ளேவராக ஒரு நல்ல டேஸ்ட்டாக கொடுக்க போகிற இன்க்ரீடியன்ட், ஒரு ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியண்ட்டு இது தான். ஸோ இது அந்த வரமிளகா இருக்கு இல்லையா, ஸோ அந்த வரமிளகாவை இந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒன்றும் இல்லைங்க, ஜஸ்ட் இது வரமிளகாவை போட்டுட்டு ஒரே ஒரு திருப்பு மிக்சியில் போட்டு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃப்ளேக்ஸ் கிடைக்கும், சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேங்காய் எண்ணெயை 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுமே ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம், நல்லா முறியட்டும். ஸோ அந்த தேங்காய் எண்ணெயில் இந்த கருவேப்பிலையோட வாசம் செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வணக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா எல்லா பக்கம் ஈவனாக அந்த சின்ன வெங்காயம் படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இது ஒரு 50% அது குக் ஆகட்டும். ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம குக் பண்ணும்போது இந்த சின்ன வெங்காயத்தோட ஃபுல் எசன்ஸும் வந்துட்டு இந்த சிக்கனுக்குள்ளே அப்படியே இறங்கும். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஜூஸியாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால ஸோ மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணி சேர்த்த வேண்டாம், பிகாஸ் ஆல்ரெடி சிக்கனில் வந்து நம்மளுக்கு தண்ணி தேவையான அளவு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு செமி கிரேவி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். இப்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஃபுல்லாக குக் ஆகணும். பிகாஸ் இந்த சில்லி ஃப்ளேக்ஸும் இந்த சின்ன வெங்காயத்தோட எசன்ஸ் ரெண்டுமே வந்துட்டு நல்லா அந்த சிக்கனில் வந்து பிடிக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த காரம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட காரம் வந்து அதில் நல்லா இறங்கும். பிகாஸ் அந்த ஃப்ளேக்ஸோ அந்த சில்லி ஃப்ளேக்ஸில் இந்த குருவல் அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம பொடி பண்ணல. ஸோ அது வந்து உள்ளே இறங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அது வரைக்கும் மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ அடிக்கடி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க, ட்ரையாக வேணுங்கிறவங்க. பிகாஸ் தண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, பட் ட்ரையாக வேணும் வாட்டர் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் நம்மளோட மிர்ச்சி ஃப்ளேக்ஸ் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு வேணும். ஸோ நான் இங்கே வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ வீடு ஃபுல்லாக அவ்வளோ அரோமாவாக இருக்குது. அந்த சின்ன வெங்காயம் அண்ட் சிக்கன் தேங்காய் எண்ணெயில் கலந்த அந்த ஃப்ளேவர், ஓ மை காட். அட் லாஸ்ட் நம்மளோட மிர்ச்சி ஃப்ளேக்ஸ் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இது செஞ்சு அசத்துங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு. ஸோ இதை இப்போ வந்துட்டு நான் வந்து சப்பாத்திக்கும் ப்ளஸ் கீ ரைஸ்க்கும் நான் மேட்ச் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லா டிஃபன் ஐட்டம்ஸ் ப்ளஸ் ஒயிட் ரைஸ்க்கு இது செம்மையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி அசத்தி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். KL to TN Foodsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.